ஹலோ கைஸ், நம்ம சொன்ன மாதிரியே நம்ம சேலஞ்சோட ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பாட் அக்கௌண்ட்டில் ஃப்ரீயாக தர கன் ஸ்கின்னை வச்சு ஆட போகிறோம் கிராண்ட் மாஸ்டரு. அங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. எப்படின்னா இது நம்ம பார்ட்டாக பார்க்கலாம், பார்ட் 1 பார்ட் 2ன்னு அந்த மாதிரி நம்ம போய் பாட் அக்கௌண்ட் மூலமாக இந்த சீசன் அட்லீஸ்ட் இந்த சீசன் நம்மளால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா ஒரு மாதம் கேப் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மாஸ்டராச்சும் அடிக்க முடியுமான்னு பார்ப்போம். நான் வேறு 10th கைஸ், பயங்கரமான வராச்சே. 10th உங்களுக்கே எவ்வளோ முக்கியம்னு தெரியும். அதனால என் யூடியூப்பில் ஒரு பேஷன் இருக்குங்கிறனால அதே சைடு பை சைடு கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், நானும் வீடியோ கஷ்டப்பட்டு தான் போடுறேன். நான் ஒன்றும் ஃப்ரீயாக நான் இந்த வீடியோலாம் நைட்டு 12 மணிக்கு கேம் ப்ளே பண்ணி காலையில் உட்காந்து இப்போ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு அப்புறம் அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் என் ரெசிடென்ஸில் வேறு ஒழுங்காக சிக்னலே வராது. அதுங்க மொதல் கிலோ அடிச்சு 2வது கிலோ வச்சா தப்பிச்சிட்டாங்க பாட்டு பையன். யாருக்கு வச்சு அழுத்தி தான் அதில் போட்டு ஹெட்ஷாட்டு. ஏன்னா பின்னாடி நாடு ஆடா ஒரு கல்லில் 2 மாங்கா மாதிரி ஒரு ஷாட்டில் 2 கிலோ வந்துடுச்சு. சரி, இப்போ 3 கிலோ அடிச்சிட்டோம். பார்ப்போம் இந்த மேட்ச் நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ கிலோ அடிக்க முடியுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, ஆக வச்சு லாங் ரேஞ்ச் ஆட விட்டானுங்களே. முதல்ல ஒரு நல்ல லாங் ரேஞ்சுக்கு எனக்கு கிடைக்கணும். இந்த ஆக வச்சு நம்மளால் முடியல, கிட்ட போய் தான் முடிக்கணும் போல். எங்கடா இருக்கான், எங்கே இருக்கான்? எனிமி இன்றைக்கும் சாவு என் கையிலடா. பின்னாடி அடிக்கிறான் பொட்டப்பாய. போடுறா கிளுவால் வேறு விழ முடியுது கேஸ். மெடிக்கிட்ட போடும், ரிப்பேர் கிட்ட போடு தலையிலே வாங்கினான். எனக்கு வேறு கை வேறு ஆடுது கேஸ். ஆடுதுனால நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா முக்கால்வாசி பேர் ஒன்றா அந்த மாதிரி நினச்சிருவீங்க, அந்த மாதிரி இல்லை. ஐயோ, ஆட்டோ ரிவே வேறு காலி ஆகிடுச்சு கேஸ், டிசேபிள் ஆகிடுச்சு. நம்ம தான் இப்போ பார்த்து முடிச்சு விட்ணும். என்னடா சில்வரில் ரெண்டு என்னடா பேசுகிற பேச்சுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் என்ன, நான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியில் நான் ஒருத்த மட்டும் தான் ப்ளே பண்ணுறேன் கைஸ். ஸ்கின்னு எதுவுமே கிடையாது, வெறும் அந்த இப்போ உள்ள புது ஐடியெல்லாம் நிறைய கேரக்டர் ஸ்கில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றானுங்க. அதை வச்சு ஆடுறது தான். வேறு ஆஃப்லைன் பாட்டு லே போடா வீட்டுக்கு. என்ன கிடக்குது அங்கே கொஞ்ச நேரம் அப்படி லூட் அடிப்போம். என்ன வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த மேட்ச் நான் விளையாடும் போது ரெக்கார்ட் பண்ணாமல் விட்டேன் கைஸ். அதனால் ஸ்பெக் ரெக்கார்டை நான் போட வேண்டியதாகிடுச்சு. அப்போ எங்கடா இனிமே இருக்கீங்க, வாங்கடா டேய், உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணுறேன். AK-47 சூப்பர். சரி, அடிக்கலாம். இந்த அளவுக்கு MP5 வந்துட்டான்டா டேய், போடு ஹெட்ஷாட், வெளியே போடா, இட்டுக்கு போடா லவடை கபால் சுத்தியா. கைஸ், நீங்கள் நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம். திடீர்னு அப்படி உள்ளே வானங்கண்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து தேவடியா போய் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ள வந்துட்டா கடுப்பாகுமா. அதை இங்கே பாரு, இங்கே சைனாக்காரனுங்க கப்பை தூக்கி சூத்தில் வச்சு போனுங்க. சரி, பீக்கில் அவ்வளோதான் போல், கேலி போக வேண்டியதான். இங்கே என்ன கிடக்குது, ஒரு மயிரும் கிடக்கல கைஸ். குப்பலாரி கிடச்சிருச்சு கைஸ், குப்பண்டி தூக்கிட்டு போக வேண்டியதான். இதுக்கு ஸ்கின்னே இல்லை கைஸ் இந்த ஐடியில். நம்ம பழைய என்னடா ஐடிங்கிற நீ என்ன பாட் அக்கௌண்ட்லாட்டு பெரிய மாதிரி பேசாதனா ஒரு கொஞ்ச நேரம் இருங்க. நம்ம நம்மளோட ஒரிஜினல் ஐடியோட கலெக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வேணும். அவ்வளோதான். இவனுங்கெல்லாம் பாருங்க, பாட்டை அடித்து வீடியோ போடுறேன்னு சொல்லிடாதீங்க. நான் கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கேன் கீஸ். கண்டிப்பாக இந்த சீசன் மாஸ்டர் அடிச்சிருவான். அடுத்த சீசன் கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக அடிப்போம். இது நான் உங்களுக்கு தர வாக்கு. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஸோ அவ்வளோதான். சிப்பு போட்டாச்சு. ஏண்டாவன் போட்டா பொறுக்கி சிப்பு போட்ட போடு ஹெட்ஷாட் அடி, வெளியே போடா. என்ன வச்சுருக்கான், நான் ஸ்கார் வச்சுருக்கான். சூப்பர். இப்போ ஸ்கார் அப்கிரேட் பண்ணால் போதும், தரமாக அடிக்கலாம். இந்த சீசன் இப்போ ஏன் தரல, இப்போ விட்ட அப்டேட்டில் ஸ்காருக்கு பவர் ஏற்றிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். தரமாக அடிக்குது. நீங்கள் யாராச்சும் மேட்ச்சில் கிடச்சா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். ஏதோ வண்டி எவனோ சுடுற சத்தம் கேட்குது கைஸ். இங்கே எவனோ ஏதோ எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். எங்கடா இருக்க? எங்கே இருக்கேன்? எங்கே இருக்கான்னு தெரிலையே. இருங்க, வண்டி சத்தம் மட்டும் எனக்கு கேட்குது. ஏதோ வண்டி ஒரு சத்தம் இருங்க, மேலே ஏறி வேணால் பார்ப்போம். அது இல்லாமல் என் கூட யாராச்சும் ப்ளே பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் UID பின் பண்ணி வச்சுருக்கேன். மறக்காமல் யாராவது கைஸ் இப்போ ஏர் ட்ராப் ஒன்று வரும் போல. சரி, வெயிட் பண்ணி அதில் என்ன கன்று வருதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். அப்படி நீ இடம் ஆனால் இங்கே பக்கத்தில் எவனோ இருக்கான், அது நல்லா தெரியுது கைஸ். சுடுற சத்தம் நல்லா கேட்டுச்சு.
பக்கத்தில் தான் ஏதோ ஒரு பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கிறது. என்ன இது மேலே ஒரு மயிரும் வரல. யோ பைலட்டு சீக்கிரம் வந்து ஏர் ட்ராப் போட்டு போடா. அள்ளி போட்டு போன வேணா அடுத்த இனிமி பார்த்துட்டு இன்னும் 21 அலைவு இருக்குது. அப்போ நம்மளால் எவ்வளோ கில் அடிக்க முடியுதுன்னு இந்த மேட்ச்சு. இங்கேயே முக்கால்வாசி நேரம் போயிடும் போல கைஸ். அஷ்டாண்டா ஒருத்தன் எங்கே இருக்காங்க பாருங்க. என் வண்டிக்கிட்டே இந்த பாட்டு போடு ஹெட்ஷாட்டை. கார் ஸ்கின் இல்லாமலே பாருங்கள் எந்த அடி அடிக்கிறேன்னு. என் பழைய ஐடியோட கலெக்ஷன் வீடியோ வேணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதோட கலெக்ஷன் வீடியோ போடலாம். ஏடபிள்யூமா அடித்து பார்த்துருவோம். நமக்கு ஏடபிள்யூ கை வராதுன்னு சொன்னாலும் நம்ம திருப்பி போட்டு போயிட வேண்டியதான். சரிங்க, நான் ஃபோரக்ஸ் கோப்பை கீழே போட்டேன் தெரியாமல். போய் குப்பலாரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். முதல்ல இவன் பொட்டிக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு பார்ப்போம். திருப்பி அடிக்கிறான் கைஸ். என்ன ஹெட்ஷாட் இல்லை முடியுது. போடா இல்லையா லாபி போடா பாட்டுப்பாயா. இவ்வளோ நேரம் நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு. ஸோ உங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாமே சேர்ந்தே விளையாடலாம். ஏன்னா எனக்குன்னு பெருசாக ஃப்ரெண்ட்ஸு கிடையாது கைஸ் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு. என் கூடலாம் யாரையும் விளையாட போகிறா. எனக்கு இன்னும் யாருமே விளையாட மாட்டாங்க என் கூட. நான் மட்டும் பாரு, அதனால தான் சோலோ புஷ் பண்ணிட்டுருக்கேன். அதுதான் ஆட்டோவில் வந்துட்டாங்க ரைடுன்னு. ஆட்டோக்காரா கிளறுங்கடா உடைக்க பால். அதெல்லாம் அவனை போட்டு தெளியாச்சு போடு மக்களே. அருமையாக கோத்தா. என்ன இது வண்டி மாட்டிக்கிச்சு வெளியே வர மாட்டேங்குது. அப்போ எப்படியோ வெளியே எடுத்தாச்சு. குப்பலாரி இல்லாமல் முடியுதா. ஆனால் லேம்போ இருக்குது மோஸ்ட்டாக குப்பலாரி வச்சு இந்த குப்பையை அள்ளி போட முடியும். முதல்ல இவன் லூட்டில் போய் காயின் இருக்கோம்ல ஸ்கார் லெவல் 3 போடுற வேண்டி தான். வேறு என்னெல்லாம் வச்சுருக்கான், நிறையா வச்சுருக்கேன். வாங்க டப்புன்னு போவோம். நம்ம கூட ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பாக விளையாடலாம். நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் என்னை விட நல்ல ஸ்கின்னு நல்ல ஐடியா வச்சுருப்பீங்க. தரமான ஐடி வச்சுருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பாட்டுன்னு மட்டும் சொல்லிடுறீங்க. நான் ரொம்ப ஏன்னா என் பழைய சேனலில் வந்து நீங்கள் எல்லோரும் தெரியுமான்னு தெரில. SDFF கேமிங்னு ஒரு 82ன்னு ஒரு சேனலு. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு நான் கேம் விளையாட ஆரம்பித்தது வரேன். ஆனால் அந்த யூடியூப்பில் நான் டாப்அப் பண்ணணுங்கிறக்காக அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து வந்தேன். ஆனால் நடுவில் வந்து என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நானே நிறையா டாப்அப் பண்ணிட்டேன். நானே கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு என் ஐடியில் டாப்அப் பண்ணியிருக்கேன். இந்த ஐடி என்னடா ஐடியில் ஒன்றுமே இல்லை டாப்அப் பண்ணியிருக்கேன்னு சொல்லாதீங்க. இவனை முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். ஓடி ஹெட்ஷாட்டை நம்மகிட்டே ஓடி வரான். பாட்டெலாம் யூஸ்வலாக ஓடி வராது. ஜம்ப் ஷாட். இந்த ஜம்ப் ஷாட் ஒருத்தர் லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணுவார், ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயர். அவர் யாருன்னு தெரியணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு அவரை தெரியுமாங்கிறது. நான் இல்லை, அது வேறு ஒருத்தர் பெரிய 5 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. வாங்க லாங் ரேஞ்சில் ஒருத்தன் சாவு. இங்கே பக்கத்தில் 3 பீக்கில் 3 எனிமி இருக்காங்க. 3 பேர் சாவு நம்ம கையால் தான் இருக்கணும். மெடிக்கிட்ட ரிப்பேர் கிட்ட போட்டு போவோம். அது வேறு பார்த்தோன்னே மெடிக்கிட்டு தான் வாயில் வருது. எங்கே இருக்கான்? அங்கே ஒருத்தங்க ஊச்சி வருது பாருங்கள். ஆட்டுக்குட்டி தானாக ஓடி வருது. அப்போ ஓடி ஹெட்ஷாட்டை ஓடு லாபி போ. இப்போ என் பக்கத்துலேயே இங்கே என்னமோ ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன். போ சாவு. அவ்வளோதான். இது இன்னமும் ஒருத்தன் நான் என் பக்கத்தில் இருக்கான். இந்த அர்ஜுனலுக்கு பக்கத்தில் இருக்கான், இல்லை அந்த கல் பக்கத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். கிட்ட போய் பார்ப்போம். ஸ்கைலர் வணக்கம்டா மாப்பிள்ள. ஓடுறான்டா. வணக்கம்டா மாப்பிள்ள. இல்லையே போடா போடா உடைய பால். இருங்க பார்க்கிட்ட போட்டு ஓடு 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 ஓடு. மறுபடியும் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் லைக்கு போட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் அடிச்சு விட்டிங்கன்னா போதும். அது பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம எப்படியா 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம் அப்போ தான் நான் லைவ் வர முடியும். அப்புறம் பழைய சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லலை. அது அப்புறமா நான் வந்து நடுவில் நிறைய வீடியோ பண்ண முடியல. அதில் 87 சப்ஸ்கிரைபர்ஸு. அப்புறம் நான் அதில் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் எனக்கு நான் நடுவில் நிறைய கேப் விட்டேன். அதுக்கப்புறமா அந்த சேனலில் இப்போ வீடியோ வரதில்லை. இந்த சேனல் இங்கே ஏதாவது எனிமி இருக்கான். வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போமா? பியூட்டி கேஸ் போடு சாட் போடு வெளியே போ. பாருங்க இந்த ஊடியெல்லாம் வந்து புதுசாக விளையாடுற பிளேயர்ஸ்க்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. இது என்ன கையில் கிடச்சி சும்மா போடுவோம் கீழே. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க நம்மளை தவிர.
அவனை தவிர 2 பேர் தான். 2 பேரையும் போட்டு ஈஸியாக போட்டு தள்ளிட்டு போயிடலாம். இந்த சீசன் நான் மாஸ்டர் அடிப்பேன்னு நினைக்கிறீங்களா ஐஸ்? எனக்கு சத்தியமாக தெரில. ஏன்னா என் ஐடி சில்வரில் கிடக்குது. எதுவும் 1 or 2 ஏதோ இதில் கிடக்குது. அதுலேருந்து நான் புஷ் பண்ணி, ஆனால் என் ஐடியிலே நான் மட்டும்தான் ஆடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒருத்தான் இல்லை. முதல்ல நிறைய பேருக்கு இந்த சேனலும் தெரியாது. நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. நான் வந்து நானாக இதில் வெளியே வரணும், நானாக இதில் ஃபேமஸ் ஆகணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஐஸ். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட யார்கிட்ட சொல்லி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களான்னு சொல்லி அவனுங்க மூலமாக எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏறணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பொறுமையாக பண்ணி எனக்கு நான் பெரிய ஆளானால் கூட போதும். எனக்கு அது எவ்வளோ டைம் வேணாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வாரமும் ஒரு ஃபுல் வீடியோ வர மாதிரி பார்த்துக்கிறேன் கைஸ். ஏன்னா எனக்கு நான் 10th ஸ்கூலில் இருக்கோம், அதனால் நான் தினமும் வீடியோ போட முடியுமான்னு தெரியாது. ஆனால் டெய்லி ஷார்ட்ஸ் வரும், அதை மட்டும் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் கைஸ். டெய்லி நைட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்துடும். நைட்டு இல்லைனா காலையில் போல் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணிடுவேன். கடைசி இனிமேல் மான்ஸ்டருக்கு தூக்கிட்டு ஓட பார்க்குறான், போகிறான் பாருங்க பொறுக்கி போய். ஆனால் மண்டையிலே 2 தடுத்துட்டு என்ன கைஸ் மிஷா கேரக்டர் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதான் மண்டையிலே விட மாட்டேங்குது. ஓடு சாகு பூயா மக்களை பூயா. பார்த்தீங்களா ஏஜ் தான் ஃபஸ்ட்டு ஆச்சு. எவ்வளோ ப்ளஸ் 92+, பிரான்ஸ் 2 போயாச்சு. ஓகே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.